நம்ம ஆள் இதெல்லாம் தாண்டியதான் இப்போ ஏன் இவ்வளவு கேட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அர்த்தம் இல்லாம இருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டுதான் இப்ப நம்ம பீரியட்ல வந்துட்டு அவர் எப்படி வேலை பாக்குறாருன்னு பாருங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது கோளாறு கொடுத்தா தூக்கி போட்டு மிதிக்கும். புரியுது? அப்ப யாரும் கேட்கறது இல்லை. அதான் நான் முட்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதான் நான் சொல்றேன். எனவே தப்பு நடக்கும்போது அதை முட்டு கொடுக்க கூடாது. நேத்து கூட சொன்னேன். நம்ம கட்சியில வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம கட்சினா நம்ம கட்சி இதுலதான் நம்ம கட்சி டிவி கேட்கார மாதிரி இருந்த ஒருத்தன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதுல வந்துட்டு ஏதோ ஒரு இதுல மாட்டான். அங்க யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா, இது பண்ணலாம், தூக்கி போட்டு தங்கல மாரி தான் இது பண்ணாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அதான் எல்லாம் பண்ற தப்பு இல்லை. இப்ப இதே மாதிரி வந்துட்டு இப்ப தளபதி வந்துட்டு இப்போ ஒரு ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு நியமனம் பண்ணது வந்துட்டு எல்லாமே இப்ப அமைஞ்சிருச்சு. இப்ப நீ சொல்லி மாத்த போறது இல்லை, நான் சொல்லி இதுவாக போறது இல்லை. அதுக்கடுத்து அவங்க தப்பு பண்ணா அது அவருக்கு தெரியாமையா இருக்கும். அவரு கண்டுக்காம இருந்தா நீங்க கேளுங்க, அதான் அவர் தப்பு பண்ணா அப்படின்னு கேளுங்க. வேணா ஒரு தப்பு பண்ணும்போது இப்ப நீ ட்வீட் போடுறல, இது எப்படின்னா ஒரு படம் வரும்போது ஒரு ட்ரைலர் வரும், அவர் அசம்ஷன் ட்வீட் போடுவாங்க, இந்த படம் இவ்வளவு போனா அந்த படம் அவ்வளவு போனா. நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு அருண் அவங்க வந்துட்டு போட்டது எல்லாமே தப்பு தப்புன்னு போட்டீங்கல்ல. அன்னைக்கு அருண் ஏதாவது தப்பு பண்ணா, அதான் அருண் ஒரு வந்துட்டு அந்த ஐபிஎஸ் அவர் தப்பு பண்ணா அன்னைக்கு நீங்க கோட் பண்ணி போடுங்க எல்லாரும். புரியுதா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு போட்டு தளபதி திட்டுங்க. புரியுதா? அதான் யாரா இருந்தாலும் திட்டலாம், தப்பு இல்லை. தப்பு பண்ணா திட்டலாம். ஆனா இவங்க எப்படின்னா போடுறது எதுக்கு பயப்படுறாங்கன்னா நிறைய பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம தடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கான். அதுதான் ப்ரோ, அது கேக்குறாங்க. தளபதிக்கு தெரியும். அதான் ஒண்ணு சொல்லிட்டா, நம்மளை விட அவரு தான் அஃபெக்ட் ஆனாரு. இது எப்படி இருக்குதுன்னா இப்போ நம்மளுக்கு காண்டாகுது பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கே காண்டாகுது, அது வேற. ஆனா அவரு அதை விட ரொம்ப பாதிக்கப்பட்டவர். அவரே அதை அக்செப்ட் பண்றாருல, அப்ப ஏதோ ஒண்ணு விஷயம் இல்லாம இல்லடா இருக்கு. அலெக்ஸ், அதேதான் நமக்கு வந்து வெளிப்படையா மேலோட்டமா பாக்குறத வச்சு நம்ம இது பண்றோம். சரியா? இதுல பல விஷயங்கள் வந்து கண்டெம்ப்ளேட் ஆகி தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. எடுத்தவங்க யாரும் வந்துட்டு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அதை செய்யறாங்கன்னா கண்டிப்பா ரீசன் இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அது கொஞ்சம் எடுத்தோன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நம்ம பசங்களே வந்து அவ்வளவு கேள்வி வைக்கிறது, இது பண்றது, அதெல்லாம் நேச்சுரலா ரெகுலரா நடக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில அவங்களே இல்ல தல நீ பண்ணதே சரி, இல்லைனா நீங்க பண்ணது சரி அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இதையும் புரிஞ்சுக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. புரியுதா? எனக்கும் தெரியல. ஆனா நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். he has his own reasons அப்படிங்கிறது நான் நம்புறேன் ஸ்ட்ராங்கா. ஏன்னா அந்த நம்பிக்கையினாலதான், அந்த நம்பிக்கை தான் அவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. அவர் அப்படி ஒண்ணும் வந்துட்டு போயிட போறது கிடையாது. 5 வருஷம் ஆட்சி இருக்குது, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. அப்படியா லேஸ்லயா முடிவு எடுப்பாரு? இவள ஏங்க இப்போ இல்ல காங்கிரஸ் வந்துட்டு அதான் இல்ல ஹரிப்ரோக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு காங்கிரஸ் சுத்தமா பிடிக்காது. ஆனா காங்கிரஸ் வந்துட்டு இப்ப இருக்கிற ராகுல் காந்தி இவங்க சேர்த்து வச்ச பிறகு கூட நம்ம ஒரு ஸ்பீக்கர் இது அது மியூட் பண்ண சந்தோஷம். அதான் இல்ல இப்போ நம்ம ஆளு கிட்ட காங்கிரஸ் வந்துட்ட பிறகு கூட வந்துட்டு இப்ப இருக்கிற ராகுல் காந்தி அவங்க எல்லாம் வந்துட்டு பழைய காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்மளே அலைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரிதான் வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அதாவது அரசியல் களத்துல கடைசியா வந்தது நாம தான். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை தவிர்த்துட்டு நாம அரசியல் பண்ண முடியாது. சரியா? இது வந்து அண்ணனே சொல்லியிருப்பாரு, அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனா கொள்கை எதிரியை தவிர, கொள்கை எதிரி எப்பயுமே நமக்கு நிரந்தர எதிரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை தவிர வந்து சில பேரை வந்து அரவணைச்சுக்கணும்னா அரவணைச்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல பண்ணணும். அதுதான் பாலிடிக்ஸ். எப்பயுமே எல்லாமே ஃபேராலாம் இருக்காது. சில சமயம் ஏத்துக்க முடியாத முடிவுகள் எடுக்கப்படும், நமக்கு அது ஒத்து வராது. ஆனா அதுதான் வந்து இந்த நாட்டோட நலனுக்கு சரின்னா அந்த டெசிஷனை எடுக்க வேண்டிய கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு பேர் தான் சிஎம் போஸ்ட். புரியுதா? அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது அதை செய்வாங்க. இது வந்து லாங் ரன்ல இது எங்காவது போய் முடியும் போது அன்னைக்கு நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க அவசரப்பட்டு உங்களோட டெசிஷன் மேக்கிங்க கேள்வி கேட்டுட்டோம், எங்க மேலதான் தப்புன்னு இன்னைக்கு அவரை தப்பா பேசுற எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இது எனக்கு ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். ஏன்னா இது ரெக்கார்டே இருக்கு, இது ட்ராக் ரெக்கார்டே அப்படிதான். இவர் எடுத்த சில டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், இல்ல ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உடனே துள்ளி குதிச்சுட்டு எல்லாரும் கேள்வி கேட்டு ஊனுவாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு கொஞ்சம் மாசம் கழிச்சு அதோட ரிசல்ட் வரும்போதுதான் தெரியும் அவர் ஏன் வந்தது. எனக்கு அதாவது அவர் அரசியலுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு 30 வருஷம் ஒர்க் பண்ணி வர்றவரு இவ்வளவு அசால்ட்டா ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வரா. எனக்கும் கொதிச்சதுதான் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை கேட்டோன்னே. அப்படிலாம் இது ஆனா அரசியல் வந்து அப்படி எடுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாது. ஏதாவது ரீசன் இருக்கும், இல்லாமல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதுதான்
அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல அவர் சில இப்படி கூட பேரெல்லாம் வந்து உடனே யோசிச்சிருக்கலாம்ல. நான் வந்து முட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் நினைச்சுப்பாங்க. நான் முட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் பேசல. உங்களுக்கு கோவம் இல்ல இருக்கா கொட்டுங்க. உங்களுக்கு கோவம் இருக்கா கொட்டுங்க. அதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. இது என்னோட உரிமை, என் ஒப்பீனியன் தான் நான் சொல்லி தான் சொல்றேன். எனக்கு வந்து சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நான் சொல்றேன். முதல்ல அவ்வளவுதான். ஒரு இல்ல 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 நான் நம்புறேன். இல்ல ஒரு அலெக்ஸ் சொன்ன மாதிரிதான். அதான் இந்த நாளைக்கு வந்து தப்பு நிஜமாலே அரசு இது மூலமா ஒரு தப்பு நடக்குதுன்னா நானும் கேள்வி கேட்பேன். என்னோட ட்வீட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கோ நம்ம ஆளுங்களே தப்பு செய்யும்போது நானும் கேள்வி கேட்க தான் செஞ்சிருக்கேன். எப்பா பாரு முட்டு கொடுக்கறதெல்லாம் நானும் பண்ண மாட்டேன். அதான் இல்லங்க முதல்ல இல்ல அந்த இல்ல ஒரு இந்த இல்ல தெளிவா இருங்க தெளிவா ஒன்லைன் சொல்லணும்னா ஒரு தப்பான ஆளை இப்ப போட்டிருக்காருன்னே வச்சுப்போம். இப்ப நம்ம பர்ஸ்பெக்டிவ்ல அந்த தப்பான ஆளு நம்ம பீரியட்ல தப்பு பண்ணா நீங்க வந்துட்டு தூக்கி போட்டு தான் வரீங்க கேளுங்க, புரியுதா? அதான் இங்க சொல்ல வர்ற பாயிண்ட். இப்போ நம்ம ஆளு வந்துட்டு இதெல்லாம் இப்போ இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு தான் அது அதிகமா நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவர் இந்த போஸ்டிங் இது வந்துட்டு போட்டிருக்காங்கன்னா அவருக்கு தெரியாம இல்ல, அதுவும் அவரும் வந்துட்டு நல்லா யோசிச்சுதான் போட்டிருக்காரு. இது எப்படி இதுன்னா சரின்னு வச்சுக்க, இல்ல வந்துட்டு இது எப்படி இதுன்னா முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி புசி ஆனதுன்னு சொல்லிட்டு நம்மள ஏமாத்தின்னு இருப்பானுங்க. நான் அப்பயே தான் அதான் திட்டினேன். ஏன்னா இங்க தளபதிக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுறானு. அதான் அப்போ 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 ஒரு பைத்தியக்காரனுங்க இருந்தானுங்க. அந்த மாதிரிதான் இப்போ இப்போ இது சொல்றேன். அவருக்கு தெரியாம நடக்காது, அவர் தான் நியமனம் பண்றாரு. அவர் எதுவுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு. இப்ப நீங்க வந்துட்டு தான் நம்ம பீரியட்ல அவர் என்ன தப்பு பண்றாரு, இல்ல ஏதாவது என்ன பண்றாருன்னு பாருங்க. முன்னாடி பண்ணாங்க அப்படி பார்த்தா எந்த ஆபீசரும் வைக்க முடியாது. ஒரு ஓப்பனா சொன்னா உங்க ஏரியால இருக்கிற இபி ஆபீஸ்காரங்க தான் முதல்ல தூக்கணும். அப்படி கேட்டா அப்படி பார்த்தா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் விட்டே கூடாது. ஒருத்தனையும் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பானுங்க மத்தவெல்லாம் வெளியே தெரியாது. இது வெளியே இல்ல தெரியுதானா இங்க பிடிச்ச இன்னொன்னு அவ்வளவு கேள்வி கேட்கறோம். அலெக்ஸே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கமெண்ட்ல வந்து சில பேர் கதறிட்டு இருக்கானுங்க. டிஎம்கே 2.0 லொட்லிஸ்ட் இப்பதான் பார்த்தேன். அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கங்கடா. டிஎம்கே ஆட்சியில வந்துட்டு நீங்க பண்ண தவறுகளுக்கு முட்டு கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கடா. முதல்ல இங்க வந்து ஒரு கிரைம் நடக்கும் போதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்போதோ நாங்க தாண்டா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல பிரேக் பண்றோம். தைரியமா அதை எங்களுக்கு பேசுறோம் நாங்க. ஏன்னா அதை சரி செஞ்சிருவோம். சரி செஞ்சிருவாங்க எங்க எங்க சிஎம்ஓ எங்க தலைவரோ இல்லை எங்க எங்க கவர்னன்ஸ் வந்து அதை சரி செஞ்சிருவோம் எங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகவாது நாங்க இந்த ஸ்பேஸ்ல பேசுறோம். ஆனா உங்களை மாதிரி கேவலமா எதா பண்ணாலும் சொம்படிச்சுட்டு இருக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது. சரியா? இன்னைக்கு வந்து இந்த இந்த டெசிஷனை கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கேட்கறவன் கேளுங்க. அது தப்புங்கிறீங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த அருண் மேல இவ்வளவு காண்டா இருக்கே, ஏன் அந்த ஆட்சியில இந்த ஆள் தப்பு பண்ணும்போது ஏன் யாருமே கேள்வி கேட்கல? எல்லாம் வாயை மூடிட்டு வாழ்ந்தீங்களேடா. இன்னைக்கு வந்து துடிக்கிறீங்க என்னமோ. கேக்குறேன். இல்ல இல்ல கேக்குறேன். ஓபிசி கேக்குறேன். உங்க ஆட்சியில இருக்கும்போது உங்களுக்கு நல்லா சொம்படிச்சு அந்த ஆள் பண்ணான்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? டிஎம்கே 2.0 டேய், டிஎம்கே எல்லாம் தயவு செஞ்சு தூக்கிட்டு ஓடுங்கடா. அதெல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. செங்கலா உருவிட்டாரு. ஒண்ணுமே கிடையாதுங்க. கொளத்தூர் ஞாபகம் இருக்கா? ஒரே வேர்டு, இந்த கீவேர்டு வச்சே முடிச்சு விட்டுறலாம். தேவையில்லாம நான் இவ்வளவு வளர்த்திட்டேன். கொளத்தூர். 2 கை சிக்னல் காட்ட முடியல என்னால ஸ்பேஸ்ல, எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரே ஆளுதான். அங்கே துப்பு இல்ல வந்துட்டானுங்க தூக்கிட்டு ஓடிப்போ. போய் ககோஸ்ல வந்து அழு. நீ சொல்ல அலெக்ஸ், அவனுக்கு கிடக்குறானுங்க. இல்லதான் ஒரு டிசிஷன் அப்பயும் அதான் இந்த மாதிரிதான் வந்துட்டு ஏதாவது ஊமுக்கு தோலும் அதான். ஆனா எனக்கு என்னன்னா புடிக்கலன்னா இல்ல புடிக்கலன்னு சொல்ற தப்பு இல்லை, அதான் நான் சொல்றேன். ஏன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதானே ஒரு இது. அரசியல்னு வந்துட்டா அது எல்லாருக்குமே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் புடிச்சாட உட்காந்து எனக்கு தான் பிடிக்கல. ஆனா இன்னைக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் நான் நம்புறேன்னு தான் நான் சொல்றேன். புரியுதா? அவ்வளவுதான். இல்ல அதை ஏத்துக்க இல்லடா. நீ ஏத்துக்காத. உன்னை யாரும் ஏத்துக்க சொல்ல, யாரு காலைல அழுகல. உட்கார்ந்துரு புலம்பு. 8 கோடி பேரை வந்துட்டு வச்சு சமாளிக்கணும் அது வேற விஷயம் இது. ஆனா இப்பதான் ஒண்ணுன்னா ஒரு டிசிஷன் இது எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்படி பார்த்தா உங்களுக்கு எம்எல்ஏஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்ப எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த 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 தப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தானே வேலை பாக்குறாங்க. அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணா யாரு கேள்வி கேட்கறானுங்களோ இல்லையோ இவனுங்க எல்லாம் கேள்வி கேட்பானுங்கன்னு அவருக்கு இந்த 2.5 வருஷத்துல இவனுங்க பேட்டர்னு நம்மளுக்கு வந்து அவரோட பேட்டர்ன் புரியாம ஒண்ணு சொல்லிட்டா இல்ல அந்த உங்களுக்கு அந்த அருண் ஐபிஎஸ் அவர் அந்த அந்த கையெழுத்து போடும்போது அவருக்கு தெரியாது. அவருக்கே மைண்ட் தெரியும். நம்ம கட்சியில கேள்வி கேட்பானுங்க, அதுவும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்பானுங்க. இதெல்லாம் தெரியாம இருக்கும். சைலண்டா நடக்கும்டா அலெக்ஸ். அதெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாது. சரியா? இன்னைக்கு புரியாது. நீ என்ன வேணா பேசிக்கீங்க. அவர் செஞ்சது கரெக்ட்னு சொல்ல வைப்பாடுறா. நான் சேலஞ்ச் பண்றேன்டா. ஓப்பன் சேலஞ்ச்.
அவர் இன்னைக்கு எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு எதுக்காக இதை பண்ணு எனக்கு புரியுது தலைவா அப்படின்னு ஒரு நாள் தூக்கிட்டு வருவீங்க. அன்னைக்கு கிரெடிட்டுக்காக எவனா இல்ல ஹரி ப்ரோ, இல்ல நம்ம ஆளுங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த நாகார்ஜுனா இருக்கு அந்த மாதிரி வந்தா எங்கேயோ பாத்திருக்கேன் நேரம் பிளாஷ்பேக் போயிடுறானுங்க. ஸ்டாலின் ஆட்சியில தான் என்ன இல்லங்க இப்போ இது சரின்னுலாம் நான் சொல்ல வரலப்பா, முட்டும் கொடுக்க வரல. இது இன்னைக்கு தேதிக்கு தப்பா தெரியுது, நாளைக்கு இது மாறும். ஏன்னா அவர் எதையும் யோசிக்காம முடிவெடுக்க மாட்டாரு. இதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். சிம்பிள். இது என்னுடைய ஒப்பீனியன். நான் ஒரு டிவிகே கேடரா என் தலைவர் எடுத்த முடிவு கரெக்டா தான் இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ரீசன் இல்லாம ஹி இஸ் நாட் அவ்வளோ ஈஸியா டெசிஷன் எடுக்கிற ஆள் கிடையாது. இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்து அந்த லேட் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் திட்டு வாங்கின ஆள் தான் இவரு. சரியா? ஆனா அவர் எடுக்கிற டெசிஷன் தெளிவா தான் இருக்கும். என்னைக்கு பேக் அடிக்க மாட்டாரு. அப்படி அவர் யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். என்ன ரீசன் எனக்கும் தெரியாது, இவரை போட்டது எனக்கும் பிடிக்கல. ஆனா தலைவர் முடிவு எடுத்துட்டாரு. நான் ஐ எம் ஸ்டாண்டிங் பை தட். அவ்வளவுதான், சிம்பிள். இதை நீ முட்டுன்னு வச்சுக்கோ இல்ல என்ன வேணா வச்சுக்கோ, நான் நம்புறேன். நான் நம்புறதுனாலதான் கூட இருக்கேன். நம்புனா கூட முதல்ல இல்லங்க இல்லங்க இது என்ன படமா நல்லா இல்லன்னு முட்டை கொடுக்கறது அதெல்லாம் இல்ல. ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, பிடிக்குது பிடிக்கல, அவள்தான். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒருத்தனுக்கு பிடிக்குது ஒருத்தனுக்கு பிடிக்கல. சரி அதான் இன்னும் கொஞ்சம் போகட்ட பார்ப்போம். இப்ப இது எப்படிக்குதுன்னா ஆல்ரெடி போட்டாச்சு, நியமனம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீ வேணான்னு சொன்னாலும் இங்க தூக்க போறது இல்ல, நான் வேணும்னு சொன்னாலும் காலங்காலமா வச்சுக்க போறது இல்ல. இதுக்கு நான் சிம்பிளா சொல்லிட்டா, கீப் காம் அண்ட் சே காலம் பதில் சொல்லாது, காத்து வாடா அறிவுரை இல்ல நீ வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். இது சொன்ன பத்தி காத்திருந்து பதில் சொல்லுன்னு தான் சொல்லணும். வேற பின்ன என்னடா இவனுங்க ஏதோ ரொம்ப துடிக்கிறானுங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருக்கு, நான் சொல்லுவேன். ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இவர் ஐஏஎஸ் ஆபீசர் தானே? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இவர் ஐஏஎஸ் ஆபீசர் தானே? சோ இவர் ஏதாச்சும் தப்பு பண்ணா, அருண் ஏதாவது தப்பு பண்ணா அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆகுமா இல்ல டிரான்ஸ்பர் ஆகுமா? அது தெரியலக்கா, இட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ அவர் எங்க இருந்தாரு? இப்போ அவரு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு மேல அவர் டிரான்ஸ்பர் ஆயிருந்தாரா இல்ல டிஸ்மிஸ் ஆயிருந்தாரா? அலெக்ஸ் தெரியல, எனக்கும் தெரியல, அதான் கேக்குறேன். இல்லக்கா, ஒரே நிமிஷம்க்கா. இவரு பார்த்தா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர் இதோ அதான் இப்பயும் பண்ணிருக்காங்க. மேட்டர் என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு இவர் இருக்கவே கூடாதுன்றாங்க. புரியுதா? இல்ல அதான் சொல்ல வரேன். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தார் அலெக்ஸ் ப்ரோ. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்போது இல்ல ஒரு நிமிஷம், இப்ப நம்ம பாயிண்ட் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டு அனலைஸ் தான். இவர் இருக்க கூடாதுன்னு நம்ம பசங்க, இவரை போட்டிருக்காருன்னு இன்னொரு குரூப். அவ்வளவுதான். அதான் ஒரு குட்டி பாயிண்ட் இருக்கு. லஞ்ச் பிரேக்ல வந்திருக்கேன். ஒரு குட்டி பாயிண்ட் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ ஐஏஎஸ் ஆபீசரோ இல்ல, எனக்கு அதான் நான் இப்போ முதல்ல கேட்டுக்கிட்டேன். ஓகே, டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா as far as I know, இப்ப அவரு மாட்டிக்கல எதுலுமே. அவரு டிரான்ஸ்பர் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. கரெக்டா? அவர் எதுலுமே மாட்டிக்கல. நம்ம எல்லாமே அவர் அக்யூஸ் பண்றோம். சவுக்கு சங்கர் கூட அவரை பத்தி நிறைய விஷயம். எக்ஸாக்ட்லி. அவர் ஏதாச்சும் மாட்டிருக்காரா? ஏதாச்சும் அவர் மேல ஒரு கேஸ் வந்திருக்கா இல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அவர் ஏதாச்சும் மாட்டிருக்காரா? அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க யாருன்னா சொல்லுங்க. ஓகேவா? இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறத பத்தி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் யோசிச்சு பார்க்கலாமே. முதல்ல அவர் எது செஞ்சிருந்தாலும், நம்ம எல்லாம் சொல்றோம் அவர் எது செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் எது செஞ்சிருந்தாலும் அவருக்கு தக்க பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆன்சர் நோ. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல. அவர் மேல விமர்சனம் இருக்கு. நம்ம எல்லாம் சொல்றோம் அவர் நிறைய தப்பு பண்ணிருக்காரு. அவர் மேல தளபதியே இதெல்லாம் கொடுத்திருக்காரு, டிரான்ஸ்பர் பண்ணுங்க சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 6 வருஷம் அவர் பத்தி சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல. ஓகே, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஓகே அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த ஆளை அங்கிருந்து தூரம் பண்ணிடலாம்னு தவிர, அவர் எதுக்காக அந்த தப்பு பண்ணாரு, அவர் பின்னால எவ்வளவு பேர் இருக்காங்க, அவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணாங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க், அது அவங்க எவ்வளவு தைரியமா இவ்வளவு வருஷம் வேலை பார்த்தாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல ரூலிங் கவர்மெண்ட்காச்சும் தெரியுமா? தெரியாது இல்லையா? பிகாஸ் அவர் பின்னால ஒரு பெரிய அவர் தான் ஃபேஸ். அவருக்கு கீழே எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பெரிய நெட்வொர்க்கா நடக்கலாம்ல இந்த விஷயம். பிகாஸ் அவ்வளவு தைரியமா யார் வேலை பார்க்க முடியும்? ரைட்? அது ஒரு விஷயம். மூணாவது, அவர் பேக் எண்ட் தான் சொல்ல வரேன். அவர் பேக் எண்ட் என்னென்ன இருக்கு, அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல, அவருக்கு பேக் எண்ட்ல இருக்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. நாலாவது, கோரிலேட் பண்ணுங்களேன். கோரிலேட் பண்ணுங்களேன். இப்ப சவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரைட்? சவுக்குக்கு இந்த பர்சன் எவ்வளவு பிடிக்காது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் சவுக்கு வீடியோ பார்த்திருக்கோம், ரைட்?
இப்போ ரிலேட் பண்ணி பாருங்க, சவுக்கு மூலியமா இந்த பர்சன் மேல இன்னும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா இப்ப சவுக்கு வந்துட்டு நான் கிராட்டிடியூட் இல்ல, பிகாஸ் அவரு தளபதி மூலமா ரிலீஸ் ஆயிட்டாருன்ற ஒரு கிராட்டிடியூட் அவருக்கு இருக்கு. அவரு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த பர்சன் மேல கொடுக்க முடியும்? இந்த பர்சன்ல வேலை விட்டு மட்டும் தூக்குறது இல்ல, இந்த பர்சன் எடுத்து ஜெயிலுக்குள்ள போடுற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுமா? அதாவது பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சு சைலுக்கா சொல்ற பார்த்தாலே உங்களுக்கு விஷயத்த தெரிஞ்சிடும். இல்ல இது இப்ப சைலுக்கா அவரை சொல்ற ஒரு விஷயத்த எப்படி பேட்டா யூஸ் எடுத்துக்கலாம்னா சாரி ஹரி, நான் இன்டரப்ட் எந்த பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு ஒரு பேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டுன்னா புரியுது இல்ல, ஒரு ஃபிஷ் பிடிக்கும் போது ஒரு குட்டி புழுவை போட்டு தான் பெரிய ஃபிஷ்ஷை பிடிக்கணும். இந்த மனுஷன் பேட்டா இருக்காரு. அது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் கூட இதை யோசிச்சு பார்த்தேன். அதுதான்க்கா நான் ரொம்ப நேரமா நான் இன்டைரக்டா பேட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆமா, டைரக்டா இவரு போட்டு கிளீனா கொடுத்துட்டீங்க. பேட்டா போட்டிருக்காரு. தளபதி அவரை மெதுவா, தம்பி ஃபர்ஸ்ட் நீ இறங்கு, உன் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்ப தேவை. நம்ம எல்லாம் அதாவது வைத்திய இது வந்து எப்படின்னா, நீங்க எல்லாம் இந்த விலங்கு சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு இவங்கள கல்பிரிட்ட வந்து முன்னாடி அனுப்பி விட்டு இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். சரி அதை விடுங்க. அதாவது என்னன்னா, அதான் சைலுக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியாது சரியா. ஆனா இதுக்கெல்லாம் பேக் எண்ட்ல நமக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம தெரியாம வந்து பாதி இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம டிபேட்டே பண்ண முடியாது. முழுசா ஒரு விஷயம் தெரியாம எப்படி நீங்க டிபேட் பண்ணுவீங்க? இல்ல, அதுதான் நான் தலைவரை சொல்றேன். அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது விஷயத்த தெரிஞ்சுக்கத்தான். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ஏன்னா ஒரு ஆபீசருங்க. இதனால மோசமா பாதிக்கப்பட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? இவரால சவுக்கு சங்கரை விட மோசமா பாதிக்கப்பட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? நாம தான். தளபதி தான் இருக்கிறதுல இது பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. ஓகே, அந்த கதை நம்ம லைட்டா புரிஞ்சுக்கிட்டாவே, நம்ம ஒண்ணு நல்லா யோசிக்க வேண்டாங்க. லைட்டா புரிஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் செஞ்ச எந்த தப்புக்கும் ப்ரூஃப் இருக்கலாம், பட் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கா தெரியல. நம்மளுக்கு தெரியல, மேபி கிடைச்சிருக்கலாம். சொல்லுங்க. ரெண்டாவது, அவர் பின்னால எவ்வளவு பெரிய நெட்வொர்க், இவ்வளவு தைரியம், ஆயிரம் கோடி கணக்குல பணம் பேசுறாங்கன்னா அவர் கொடுத்த தைரியம் யாரு? யார் கொடுத்த சப்போர்ட்? ஓகே, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பழைய கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட். அது உண்மையா பொய்யா? அதுக்கு பின்னால யார் இருக்காங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்ல, அப்பதானே அவர் ஒயிட் பேப்பர் கொடுக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இது யாரு? அங்க ஒரு பேட்டா யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இந்த மனுஷனை போட்டிருக்காரு. இந்த மனுஷன் மூலியமா இப்ப அவரு சொல்லி ஆகணும், வேற சான்ஸ் என்ன இருக்கு? அருணா ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நீ வாயை தொலைஞ்சு இப்ப பேசணும். ஒண்ணு நீ வேலை செய், இல்லாச்சும் உனக்கு யார் இவ்வளவு தூண்டுதல் கொடுத்தா, நீ எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு அவர் இன்வெஸ்டிகேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு நெக்ஸ்ட் வர ஸ்டெப்புங்க தான் நம்ம பார்க்கணும். அவர் மூலமா என்ன நடக்குதுன்றதான் கவனிக்கணும். இவர் அருண் இன்னொரு இன்சிடென்ட் கூட நான் வந்து அருணை கூட கனெக்ட் பண்றேன் சைலுக்கா. லைக் கரூர் டைம் எல்லாரும் அதை சொல்றாங்க, இட்ஸ் அவுட் இன் தி ஓப்பன். நம்ம அரைச்சு பேசலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம வளவள கொடகொடன்னு வந்து திமுக கார மாதிரி நான் வந்து முட்டு கொடுத்துட்டு பேசலாம். இதுல இவரால நமக்கு எவ்வளவு இடையூறு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் சரியா. இப்ப கேஸ் சிபிஐ விசாரணையில இருக்கு. சில சமயங்கள்ல சில பேரை பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது. அது சில ரீசன்ஸ் சொல்லலாம். இது நான் வந்து டைரக்டா சில வார்த்தைகளை என்னால பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வேலை செய்யற போலீஸ் தான் அவரு. அதனால அவரை வந்து ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, சில பேரை சில நேரங்கள்ல பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு டீப் ரீசன்ஸ் இருக்கும். யாரை வந்து எந்த நேரத்துல பக்கத்துல வச்சுக்கணும், நண்பனை கூட தூரமா வச்சுக்கலாம், சில பேரை பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான், அலெக்ஸ் சொன்ன பாயிண்ட் தான். நம்ம எதுக்கு ஒரு படத்தை எதிர்பார்க்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரு மூவியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பேர் ஐ மீன் கமெண்ட்ல இருந்து சரி, நம்ம வந்துட்டு ஓகே படத்துல அந்த நெக்ஸ்ட் சீன்லயே அவருக்கு ரிவெஞ்ச் ஆயிடும் பாருங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் சீன்ல ரிவெஞ்ச் கிடைக்கணும் எனக்கு. உட்காந்து சீட்ல உட்கார்ந்த உடனே ரிவெஞ்ச் வேற ரிவெஞ்ச். அது இல்லைங்க, இது ரொம்ப பிராக்டிக்கலா எல்லாரும் யோசிச்சு எடுக்கணும் முடியுங்க. வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா கோவையோட கேஸ்லயுமே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தளபதி வந்து ஹீரோவா நம்ம உட்கார வச்சு அடுத்த நாளே இவர் வந்து பிரிட்ஜு கீழே கட்டி தொங்க விட்டுருவாரு. அந்த மனநிலையிலேயே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சட்டம் என்னன்னே தெரியாம அந்த 2 நாளா பாத்தீங்கன்னா இவங்க வந்து 10 நாளா வந்துட்டா 15 நாளா அது வந்து ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்னையா பண்ண முடியும்? இவ்வளவுதான் பண்ண முடியும். இவங்க எடுத்த உடனே எல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறாங்க. அது உண்மையிலே என்ன பண்றது ஒண்ணும் புரியல. இன்ஸ்டாகிராம்லாம் போகவே முடியல 2 நாளா, சும்மா இதையே போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சொல்லிட்டு கிளம்பிடுறேன் இருக்கு. அது ஜான் இருக்காருல்ல, இவர் நம்ம ஷபீர் இருக்காரு பாருங்க, அந்த ஜெர்னலிஸ்ட் ஷபீர். அவரது ஒரு இன்டர்வியூ ஸ்னிப்பெட் நான் பார்த்தேன். ஓகே, அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த ஜான் இருக்காருல்ல, இந்த மாதிரிதான் இந்த எலெக்ஷன் நடக்கும்.
இவங்க எல்லாம் வந்து நம்மளோட பார்ட்டில சேருவாங்க. இந்த 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 காங்கிரஸ் இவங்க எல்லாம் வந்து நம்ம பார்ட்டில சேருவாங்க. இந்த எலெக்ஷன்ல இவர் வந்துட்டு மெஜாரிட்டி எடுப்பாரு, இந்த மாதிரி மெஜாரிட்டி எடுப்பாருன்ற இந்த விஷயத்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஜான் வந்து ஷபீர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஷபீர் சொல்றாரு. அந்த இன்டர்வியூல ஷபீர் சொல்றாரு. அப்போ ஷபீர் ஆப்வியஸ்லி நம்பலையா, என்னங்க சொல்றீங்க, இவர் ஒரு ஆக்டருங்க, இவரு வரலாம் பாலிடிக்ஸ்க்கு, பட் எப்படிங்க நீங்க என்ன சொல்றீங்க, அவ்வளவு சீக்கிரம் எப்படிங்க அவர் மெஜாரிட்டி எடுத்து வின் ஆகுறாரு, நீங்க என்னங்க. ஷபீருக்கு கோவமே வந்துச்சு அட் ஒன் பாயிண்ட் ஜான் சொல்லிட்டு இருக்கும் போது. ஆனா ஜானோட மாஸ்டர் மைண்ட் பாருங்க, அவர் எப்படி சொன்னாரு, வர வாய் வார்த்தையில சொல்லியா, அதெல்லாம் ஒரு ஒரு டேட்டா மாதிரி வச்சிருந்தாங்க. அவரு லிட்டரலி அவருக்கு லேப்டாப்ல காட்டியிருக்காரு, இந்த மாதிரிதான் இது நடக்க போகுது, இப்படிதாங்க இவங்க வின் ஆவாங்க, இப்படிதாங்க நம்மளுக்குள்ள சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எல்லாம் வரவங்கன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இந்த டிசிஷன் கூட நம்ம ஓகே ஜான் அப்பாயிண்டட் இல்ல, ஜான் மூலியமா வந்திருக்குன்னு வச்சுப்போமே நம்ம இந்த டிசிஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க, அதுலதான் நம்ம ட்ரஸ்ட் இருக்கு. நம்ம சில பேர் கண்டிப்பா கேள்வி கேட்கணும். பிகாஸ் அருணால பாதிக்கப்பட்டவங்க நீங்க நிறைய பேர் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சோ நீங்க கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லை. பட் எங்கேயோ ஒரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சவுக்கு வெளியே வர்றதுக்கும் அருண் அப்பாயிண்ட் ஆகுறதுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு படம் மாதிரி எடுத்துக்கலாமே இத. அவரு வெளியே கரெக்டா ரிலீஸ் ஆகுறதுக்கும், அவரு தளபதி மேல ஒரு அன்பு நம்பிக்கை இப்ப வச்சிருக்கிறதுக்கும், அருண் அப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கும் யோசிச்சு பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் கனெக்ட் த டாட்ஸ். அவ்வளவுதான் தேவை. இதுல சும்மா நான் டிசப்பாயிண்டட், நம்ம என்ன பிரின்சிபலா, அவர் என்ன ஸ்டூடெண்டா? அவருக்கு இருக்கிற பொறுமை நம்மளுக்கே கோவம் வருது இல்ல, அவருக்கு அவ்வளவு பொறுமை இருக்கு. These decisions are very valid. ஓகே, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இது அடிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க எல்லாம் நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம், ஐயோ ஐ எம் டிசப்பாயிண்டட்னு சொல்லிட்டு. பட் வாட்ஸ் அ பாயிண்ட்னு கேக்குறேன் நான். ஏன்னா ஹரி சொன்ன மாதிரி அட் ஒன் பாயிண்ட் நான் நம்புறேன், நான் வரதான் போகுது, அந்த நம்பிக்கை எனக்கும் தான் இருக்கு. எனக்கு அது அப்ப நம்ம சிரிப்போம் தான். ஆமா. சோ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஹேட்டுக்கு இங்க அவசியம் இல்ல. நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் மாட்டணும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்ரோச் பண்றாங்க, அதே தப்பு. அதுல கிரே ஏரியா நிறைய இருக்கு. சில சமயம் வந்து நம்ம வந்து நீங்க இந்த சாக்கடையை கிளீன் பண்ற அந்த அனாலஜிக்குள்ள போகவே நான் விரும்பல. அதுக்குன்னா உடனே சாக்கடையில இறங்கணும்னு ஊரே சொல்லுவானுங்க, எனக்கு அதையே திரும்பி சொல்ல விரும்பல. ஆனா அதுதான் உண்மை. சில சமயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது இருக்கிற தோற்றம் வந்து உள்ள எத்தனையோ பேரை நீங்க வந்து அரசியல்ல நம்புனீங்க. தாவேக்கா வந்து உருவானதுக்கு அப்புறம், விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அப்படியே ஆப்போசிட்னு தெரிய வரும்போது எவ்வளவு ஷாக் ஆனீங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நெகட்டிவா தெரியுற இந்த விஷயம் நாளைக்கு பாசிட்டிவா உங்களுக்கு தெரியும். டெஃபினட்டா அதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நம்புறதுக்கு நீங்க வந்து எதுக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி நம்புறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அது உங்க ஒப்பீனியன் மாதிரி என்னோட ஒப்பீனியன் இது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி 1000 பேர் இருப்பாங்க கட்சிக்குள்ள. நீங்க ஒரு ஃபேக்ஷன் வந்து அதை நம்பாம அவரை கேள்வி கேட்கறீங்களா, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. கட்சி உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குது இல்ல தொண்டனா, அதை நம்புறது, அந்த உரிமையை கொடுக்கறதுனாலதான் அந்த கட்சியை நான் ஸ்ட்ராங்கா இன்னும் நம்புறேன். நீங்க உங்களை பேச விட்டு அழகு பாக்குது இல்ல, இதெல்லாம் திமுக செய்ய முடியுமா? அவன்லாம் வந்து எவ்வளவு முட்டு கொடுப்பான். கட்சி இல்லாம யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறது எவனுமே கேட்கறதோ இல்ல, யாரும் இப்ப கேட்கவும் இல்லை. மேட்டர் என்னன்னா உங்களுக்கு எல்லா உரிமையும் இல்ல, கொஞ்சம் டீசெண்டா கேளுங்க. ஏன்னா இப்போ நீ இந்த உலகம் அழியுது, கட்சி அழியுதுன்னு அந்த மாதிரி இப்ப எதுவுமே நடக்கல. இவனுங்களா இப்படி சொல்லுவானே, ஒரு பாயிண்ட் விஷயத்த ஊதி நிலா சைஸுக்கு அப்படியே தின்னுறானுங்க. இல்ல இவங்க இந்த ஒரு விஷயத்தை போட்டவனே எல்லாம் லைனா வருது ட்வீட். இல்ல இதான் கார்பேட்டில் வரும்போதுதான் என் அரசியல் அறிவை போடுறான்ற மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது சட்டம் போட்டு. அதுதான் சொல்றேன். எனக்கு அவருக்கு கண்டிப்பா தெரியும் அருண் ஐபிஎஸ் வந்து அவர் எவ்வளவு பாதிக்கப்படுறாருன்னு அவருக்கு உண்மையிலே தெரியும். அப்படிப்பட்ட ஆளை வந்து வைக்கிறாருன்னா அதை யோசிச்சு வச்சிருக்க மாட்டேன். எதனால வச்சிருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து அளவு கருத்து சொல்றீங்க, ஓகே, அது உங்களோட கருத்து, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அது ஆனா அவர் எதனால வச்சிருக்காருன்னு ஒரு காரணம் கண்டிப்பா தெரியாமலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். விஜயண்ணாவை யாரெல்லாம் மோசமா திட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதவியே கொடுக்குற அளவுக்கு அவரு பிராட்மைண்டடா இருக்கிற ஆளு. ஆமா, இந்த வந்து இவ்வளவு பேசுறீங்க, எனக்கு அதான் புரியல. எவ்வளவு மோசமா வன்னியரசு பேர் வேண்டாம், பேரெல்லாம் வேண்டாம், குறிப்பிட வேண்டாம். நான் பொதுவா சொல்றேன், அவருன்னு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் அவர் சிரிச்சு அரவணைச்சுக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இதையும் கடந்து போவாருன்னு நான் நினைக்கல. இது அந்த மாதிரி விட மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வெறும் பேசுனாங்க. இவரோட செயல்கள தான் நிறைய இது இருக்குப்பா. அது வந்து நீங்க அதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு வந்து
நீங்க வந்து என்னன்னா தலைவரோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கம்மியா வெயிட்டேஜ் போடுறீங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எல்லாரும் இதை எதிர்த்து ப்ரோ கேள்வி கேட்கறல வெயிட்டேஜ் கூடாதுன்னு வெயிட்டேஜ் இல்ல ப்ரோ, வெயிட்டேஜ்ன்றத விட இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. எப்படின்னா சினிமா பாடியிலே எதிர்பார்க்கறாங்க எல்லாம். இல்ல குரு, அதான் நானும் சொல்றேன். இப்போ நீ பாரேன், 2.5 மணி நேரம் படத்துல நீ அடுத்த சீன்லயே வந்து ஹீரோ வந்து வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஆனா வந்து ஆஹ் இந்த 5 வருஷம் ஆட்சி. சரியா? நீங்க நினைக்கிற